அமெரிக்க பொருளாதார நிலையற்ற நிலையை சுட்டிக்காட்டுகின்றது. ஏப்ரல் மாத உற்பத்தியாளர் விலையியல் குறியீட்டு பிபிஐ தரவுகள் எதிர்பார்த்த அளவிற்கு குறைவாக இருந்தது. இதன் விளைவாக அமெரிக்க டாலர் வியாழக்கிழமை மதிப்பிழந்தது. இதனால் வாழ்க்கை செலவில் மாற்றங்கள் ஏற்படும் என்று நிபுணர்கள் எதிர்வு கூறுகின்றனர். மேலும் ஏப்ரல் மாத பிபிஐ அளவுகோலின் இறுதி தேவையான தரவுகள் மாதாந்திர அடிப்படையில் 0.5 குறைந்துள்ளன. வருடாந்திர அடிப்படையில் +2.4% உயர்ந்துள்ளன. சந்தை எதிர்பார்ப்புகளுக்கு மதிப்பதிகை காரணமாக பரவலாக பொருளாதார ரீதியாக பரஸ்பர வேலைச்சைக்குள்ளாக்கியுள்ளது. அமெரிக்காவின் வர்த்தகத் துறையின் சமீபத்திய தரவுகள் பொருளாதாரத்தின் பலவீன நிலையில் உள்ளதை காட்டுகின்றன. இதன் அடிப்படையில் அமெரிக்க அரசால் வெளியிடப்பட்ட செயல்திறன் பத்திரிகைகளின் வட்டியினை குறைத்துள்ளது. இதனால் அமெரிக்க நாணய வட்டியிறக்கமும் பற்றிய எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. மேலும் அமெரிக்காவின் வாராந்திர வேலை தேடுதலின் தாக்கல் எண்ணிக்கைகள் மாற்றமின்றி 22.900 இலேயே உள்ளது. இது வல்லுநர்களின் எதிர்பார்ப்பான 22.800 என்பதன் அருகாமையிலே உள்ளது. இவைகளும் பொதுவாக பொருளாதாரத்தின் தற்போதைய நிலையை பிரதிபலிக்கின்றன. அமெரிக்க ஏஞ்சல் துறை வர்த்தகங்கள் ஏப்ரல் மாதத்தில் 0.1% அதிகரித்துள்ளன. இது எந்த மாற்றமும் எதிர்பார்க்கப்படாத நிலையில் ஏற்பட்டது. எனினும் வாகனங்களை தவிர்க்கும் வர்த்தகங்களில் 0.1% மட்டுமே வளர்ச்சி காணப்பட்டது. இது 0.3% வளர்ச்சியை எதிர்பார்த்த வல்லுநர்களின் கணிக்கையை விட தள்ளுபடியாகும் நிலையை காட்டுகிறது. இந்த பகுதியில் அமெரிக்க கைத்தொழில் அரங்கில் சில சவால்கள் எதிர்காலத்திற்காக உருவாகின்றன என்பதை பரிசீலனையாக கூறலாம். எம்பயர் ஸ்டேட் உற்பத்தி குறியீடு 9.2 ஆக குறைந்துள்ளது. இது எதிர்பார்க்காத வீழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்க உற்பத்தி 0.4% குறைந்துள்ளது. இது உற்பத்தித் துறையில் வீழ்ச்சியை காட்டுகின்றது. மேலும் அமெரிக்காவின் நாணய குறிப்புகள் மீதான வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது 8% ஆகஸ்ட் மதிப்பிடப்படுகின்றது. ஜூன் 17 முதல் 18 வரை தேதிகளில் நடக்கவுள்ள பெடரல் துறைமுக குழுவின் கூட்டத்துக்குப் பிறகு வட்டி விகிதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்காவின் பணவியல் கொள்கையில் சந்தைகள் எவ்வாறு கவலை கொண்டுள்ளன என்பதை மாற்றிக் காட்டுகின்றனர். அமெரிக்காவின் பொருளாதார அளவுகோல்களில் ஏற்பட்ட சிதலம் உலகளாவிய நாணய மதிப்புகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலரின் வலிமை அல்லது பலவீனத்தால் அடிக்கடி பாதிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலைமை உள்ளூர் சந்தை நிதிநிலை மாற்றங்களை ஒழுங்கமைக்கவும் குறிக்கோள்களை அமைப்பதற்கும் புதியங்களை ஏற்படுத்துகிறது.